யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனம் 1 5 வசனம் முடிய நாம் வாசிக்கிறோம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும் என்பதே ஆமென். நம்ம ஒரு விஷயம் நாளுடைய பிரசங்கத்திற்காக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, இந்த அருமையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துல இந்த 17ஆம் அதிகாரத்தை நாங்கள் தொடங்கி சில வாரங்களாக நாங்கள் சிந்தித்து கொண்டு வருகிறோம். இதுல அநேக சத்தியங்களை நாங்கள் கேட்க நீர் உதவி செய்து இவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் சிந்தித்து பார்த்து அதுல நடக்க எங்களுக்கு நீர் இரக்கம் பாராட்டி வருகிறீர். அதற்கு நன்றி. தொடர்ந்தும் கூட இன்றைக்கும் நாங்கள் சிந்திக்க போகிற இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசி எங்களுடைய கண்களை திறந்து நாங்கள் உம்மை தெளிவாக பார்க்கவும் உம்முடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் எங்களுக்கு நீர் உதவி அருளும். உம்முடைய கருத்துல நாங்கள் தாழ்த்தி வருகிறோம். நீர் பொறுப்படும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தை நாம் கர்த்தருடைய நாள் பரிசுத்தமான ஓய்வு நாள்ல காலை ஆராதனையில தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதுல இந்த 17ஆம் அதிகாரத்தை தொடங்கி சில வாரங்களாக இதுல இருந்து சத்தியங்களை கேட்டு வருகிறோம். இந்த அதிகாரம் இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களுக்காக ஏறிட்ட ஜெபத்தை குறித்து நமக்கு சொல்லுகிறது. இந்த அதிகாரம் வேதாகமத்துல ஒரு விசேஷமான இடத்தை பிடித்திருக்கிறது. வேதம் என்றாலே விசேஷமானதுதான். அதுல இது ரொம்ப முக்கியமானது. ஏன் என்று சொன்னா, இயேசு கிறிஸ்து செய்த நீண்ட ஜெபம் இந்த பகுதியில நமக்கு சொல்லப்படுகிறது. மற்ற பகுதிகள் எல்லாம் இயேசுனுடைய ஜெபத்தை குறித்து ஆங்காங்கே காட்டி கொடுக்கப்பட்டிருந்த போதிலும் இவ்வளவு தெளிவாக நீண்டதாக எழுதப்பட்டது இங்கேயே பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய தாசனாகிய யோவானை பயன்படுத்தி எழுதியிருக்கிறார். இந்த சுவிசேஷத்துல நாம் அதிலிருந்து பார்த்து பல காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த ஜெபம் நமக்காக இன்றைக்கு பிதாவின் வலது பாரிசத்துல அமர்ந்திருந்து இயேசு கிறிஸ்து செய்கிற பிரதான ஆசாரியருடைய ஜெபத்தை நமக்கு படம் பிடித்து காட்டுவதை போல இருக்கிறது. இயேசு எப்படி நமக்காக பரிந்து இன்றைக்கு பேசிக்கொண்டு இருப்பார் அப்படிங்கிறத இது நமக்கு காட்டுகிறது. அதோடு கூட இந்த ஜெபம் நம்முடைய கற்றலுக்காக பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இது மனிதன் ஒருபோதும் பேசி ஆண்டவரிடத்துல ஜெபிக்காத ஒரு ஜெபத்தை போன்ற ஜெபம். அதாவது இதுல இருந்து என்ன சொல்றேன்னா, இதுல இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் ஒரு மனிதன் பயன்படுத்தி விட முடியாது அப்படிங்கிறத சொல்றேன். இதுல இருக்கிற அநேக வார்த்தைகளை நாம் பயன்படுத்தி தேவனிடத்துல நாம் ஜெபித்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இதுல இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் ஒரு மனிதர்களாக, பாவத்தில் இருக்கிற மனிதர்களாக, அதாவது ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நம்மளே பாவம் இருக்கிறது, நம்முடைய சிந்தனைகள் பாவத்தினால பாதிக்கப்படுகிறது, கரைப்படுத்தப்படுகிறது, நாம் அதுல இருந்து மனம் திரும்புகிறோம். இப்படி நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துல வளர்ந்து போகிறோம். ஆகவே நம்முடைய ஜெபங்கள் கூட குறைபாடு உள்ளதுதான். அதை பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்துகிறார். அப்படி பரிசுத்த ஆவிக்குள் நாம் ஜெபம் பண்ணுகிற பொழுது நம்முடைய ஜெபம் கிறிஸ்துவுக்குள்ளாக போகப்படுகிறது பிதாவினிடத்தில், இல்லைங்களா? ஆகவே இதுல இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் நாம் பயன்படுத்தி விட முடியாது. அதுல ரொம்ப முக்கியமாக இயேசு கிறிஸ்து சொல்ற இந்த காரியங்கள் எல்லாம், இந்த 5 வசனங்கள்ல இருக்கிற பெருவாரியான காரியங்களை நாம பயன்படுத்தவே முடியாது. பிதா என்று நாம் அழைக்கலாம். இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கு பாருங்க. நீர் எனக்கு அதிகாரம் கொடுத்தபடியே சொல்லி நமக்கு ஆண்டவர் மனிதர்களை மீட்கிற அதிகாரத்தை கொடுக்கவில்லை. இந்த மனிதர்களை மீட்பதற்காக தேவன் பயன்படுத்துகிற சுவிசேஷத்தை
சுமந்து செல்லுகிற ஒரு கருவியாக தேவன் நம்மை பயன்படுத்துகிறாரே தவிர நாம் யாருக்கும் ரட்சிப்பை கொடுக்க முடியாது. அதற்கான அதிகாரம் நம்மிடத்துல இல்லை. ஏனென்றால் நாமும் ஒரு பாவியான மனிதர்கள் இல்லைங்களா? அப்ப நாம ஒரு கருவி. இப்ப இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தி தேவனிடத்துல ஜெபம் பண்ண முடியாது இல்லைங்களா? அப்ப மனிதன் ஒருபோதும் ஜெபிக்காத விதத்துல ஜெபித்து ஆண்டவர் பிதாவினை நோக்கி ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆகவே இதை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். இதெல்லாம் இந்த பகுதியில நம்ம பார்க்கறதான சிறப்பான காரியமாக இருக்கிறது. இப்போ நம்ம தொடர்ந்து இதுல பார்க்க ஆரம்பிச்சு ஒரு 2-3 செய்திகளுக்கு மேலாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். சில வாரங்களாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இயேசு கிறிஸ்து இந்த பகுதியில சொல்லும்போது இயேசு இவைகளை சொன்ன பின்பு தன்னுடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து அப்படின்னு சொன்னா அதுக்கு முந்தின பகுதியில சொன்ன காரியம் சீசர்களோடு 13ஆம் அதிகாரத்திலிருந்து பேசி வந்த காரியங்கள்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவர்களுக்காக அவர் ஜெபிக்கிற ஜெபத்தை பார்க்கிறோம். அதில் ரொம்ப முக்கியமாக உடைய குமாரனுக்கு தந்தர்லின யாவருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அநாதி தீர்மானத்துல பிதா குமாரனுடைய கரத்துல கொடுத்தவர்கள், நித்திய திரித்துவத்துல கொடுத்தவர்கள். அப்படி கொடுத்தவர்களை மீட்கும்படியாக குமாரன் இந்த உலகத்துக்கு வந்து வாழ்ந்து மரித்து உயிர்த்து அந்த நீதியை சம்பாதித்து வைத்து இப்போ பிதாவினுடைய வலது வாரிசத்துல இருக்கிறார் இல்லைங்களா? இப்போ அப்படி தந்தர்லின யாவருக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே அப்படின்னு இந்த அதிகாரத்தை பிதா குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். குமாரனுடைய கரத்துல கொடுக்கப்பட்ட ஒருத்தருமே தவறி போகாமல் எல்லாருமே கடைசி நாட்கள்ல இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கணும். ஏன்னா அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இப்போ அதுல சொல்லப்படுறது அப்படி உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் அப்படின்னு சொல்ற. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பொழுது அங்க பிதாவுக்கு மகிமை உண்டாது. பூமியில வாழும் பொழுது மகிமை உண்டாகாது. உயிர் தெழுகிற பொழுது பிதாவினுடைய அன்பு, இரக்கம், நீதி எல்லாம் அங்க வெளிப்பட்டு மகிமைப்படுத்தப்படுகிறது என்று சொல்லி பார்க்க. அதோடு இங்கே சொல்றாரு உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் என்று சொல்லுகிறது. இந்த மட்டும் நடத்தி வந்த தேவன் இந்த மரணத்தின் போதும் சிலுவை மரணத்தின் போதும் அவரை ஆதரித்து தாங்கி நடத்தி அவரை உயிரோடு எழுப்பி அவரை மகிமைப்படுத்துகிறது குறித்து சொல்லுகிறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதுல குமாரன் நித்திய ஜீவனை கொடுக்கிறார், அந்த அதிகாரத்தை பிதா அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். அதோடு 3ஆம் வசனத்துல அந்த நித்திய ஜீவனை ஒரு மனிதன் எப்படி பெறுகிறான் என்று சொல்லி பார்த்தோம். ஒன்றான மெய்தேவனாகி உண்மை நீரை அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன், சரியான அறிவு சரிங்களா? ரட்சிப்புல நம்முடைய விசுவாசத்தை இயேசுவின் மேல் வைப்பதற்கு வேதம் வெளிப்படுத்துகிற விதத்துல தேவனை குறித்தும் இயேசுவை குறித்தும் அறிவு நமக்கு தேவை. அப்பதான் நாம சரியான விதத்துல இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மனம் திரும்புவோம் என்று சொல்லி பார்க்கணும். அதன் மூலமா தான் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு வருகிறது என்று சொல்லி பார்க்கணும். இப்படி 3 வசனங்களை இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு 4-5 வசனங்களை நம்ம பார்க்கலாம். 2 வசனங்களை நம்ம பார்க்கலாம். இந்த 5 வசனங்கள் இயேசு கிறிஸ்து தமக்காக பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். தமக்காகனா அவர் மகிமை அடையும்படிக்கு இல்லைங்களா? வந்த வேலையெல்லாம் முடித்து போகும்படிக்கு அவர் ஜெபம் பண்றாரு, பிதாவை நோக்கி ஜெபம் பண்றாரு. அதுதான் இந்த 5 வசனங்கள்ல நமக்கு சொல்லுது. அதற்கு முன்பதாக அவர் தம்முடையவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து சொல்லுவார். இன்னைக்கு 4-5 வசனத்தை நம்ம பார்க்கலாம். 4ஆம் வசனம் சொல்லும் போது பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் என்று சொல்லி சொல்றார். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் அப்படின்னு சொல்றார் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி சொல்றார், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன்னு சொல்றார். மகிமைப்படுத்துகிறது என்றால் என்ன? தேவனை மகிமைப்படுத்துகிறது அப்படின்னா என்ன? முதல்ல நம்ம ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும். தேவனை மகிமைப்படுத்துகிறது என்றால் என்ன? தேவனை மகிமைப்படுத்துகிறது அப்படிங்கிறது தேவனை பரிபூரணமாக நாம் நேசித்து முழுவதுமாக அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பரிபூர்ணமான சித்தத்துக்கு முற்றிலுமாக அடிபணிந்து வாழ்வது என்று அர்த்தம் இல்லைங்களா? அதுதான் தேவனை மகிமைப்படுத்துகிறது. தேவனை மகிமைப்படுத்துகிறது என்பது வெறும் பாடலை பாடுகிறது என்று நினைத்து விடக்கூடாது.
இல்லைங்களா? பொதுவா இன்னைக்கு சில சபை பிரிவுகள் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க, பாட்டு பாடிக்கிட்டு இல்லை. தேவனை மகிமைப்படுத்துகிறது என்பது பரிபூர்ணமாக அவரை நேசித்து அவருக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து அவருடைய பரிபூர்ணமான சித்தத்திற்கு முழுவதுமாக அடிபணிந்து வாழ்வது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த விதத்துல பரிபூர்ணமாக வாழ்ந்தது இயேசு கிறிஸ்து மட்டுமே என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா மனிதர்கள் அந்த விதத்துல பரிபூரணமாக வாழ முடியாது. பரிபூர்ணத்தை நோக்கி வாழ முடியும், ஆனால் பரிபூரணமாக இந்த உலகத்திலேயே வாழ முடியாது. ஏன்னா மனிதன் பாவத்துல இருக்கிறான். அப்போ தேவனை மகிமைப்படுத்துதல் என்பது நாம் அவரை நேசிப்பது, சரிங்களா? அவரை உண்மையாக நேசித்து முழுமையாக அவருக்கு கீழ்ப்படிவது, சரிங்களா? நாம் முழுமையாக கீழ்ப்படிந்து விட முடியாவிட்டாலும் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் அவருக்கு தொடர்ந்து அந்த பூர்ணத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அதோடு பரிபூர்ண சித்தத்திற்கு அடிபணிந்து வாழ்வது ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவர் வேதத்துல தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் சொன்ன விதத்துல நாம் வாழ்வது. இதெல்லாம் செய்கிற பொழுதுதான் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி பார்க்கணும், இல்லைங்களா? மத்தேயுல கூட இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லைங்களா, உங்கள் நற்கிரிகளை கண்டு அவர்கள் பிதாவை மகிமைப்படுத்தட்டும் அப்படின்னு சொல்றாரு. அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது உலகத்துக்கு முன்பாகன்னு சொல்றீங்களா? அப்ப பாருங்க, இப்போ நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது எல்லாம் மூலமா தான் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். அப்ப மகிமைப்படுத்தல் என்பதை குறித்து தெளிவான புரிதல் நமக்கு தேவை, இல்லைங்களா? இப்ப இங்க நம்ம பார்க்கறது, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது இயேசு கிறிஸ்து மட்டுமே அந்த வார்த்தைக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபர். அவரை தவிர யாருமே அந்த விதத்துல முழுமையா பரிபூர்ணமாய் கீழ்ப்படிந்தவர்கள் இல்லை என்று சொல்லி பார்க்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து வேதத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா அது தெளிவா நமக்கு சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு பிதாவுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் இந்த உலகத்துக்கு வந்திருந்த பொழுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, யோவான்ல 4:34 பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது என்று சொல்லி சொல்றார். என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது அப்படின்னு சொல்றார். இது சமாரிய பெண்ணை சந்தித்த அந்த நேரத்துல நடக்கிற ஒரு நிகழ்வு. அப்பொழுது ஊருக்குள்ள போய் சாப்பாடு கொண்டு வர்றதுக்கு, உணவு கொண்டு வர்றதுக்கு போன சீசர்கள் திரும்ப வந்து அவருக்கு உணவு கொடுக்கிற பொழுது அப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தை தான் அந்த வார்த்தை, இல்லைங்களா? நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது என்று சொல்லி சொல்றார், இல்லைங்களா? அதே போல 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்க. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று சொல்லி சொல்றார். பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால், பிதாவுக்கு பிரியமானதுன்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை நேசித்து அவருடைய சித்தத்துக்கு அடிபணிந்து நடப்பது என்று சொல்லி பார்க்க. அப்படி முழுமையாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது பிதாவுக்கு கீழ்ப்படிந்து நடந்து அவரை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கறீங்களா? அதாவது இயேசு கிறிஸ்து தன்னுடைய பூமிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய நீதியை நமக்கு வெளிக்காட்டுகிறது. தேவனுடைய நியாயப்பிரமாணம் அருமையா நமக்கு காட்டு, வேதம் முழுவதும் நமக்கு காட்டுது. அன்றைக்கு நியாயப்பிரமாணம் நமக்கு காட்டு, இல்லைங்களா? அந்த நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக நிறைவேற்றினார் இயேசு கிறிஸ்து, இல்லைங்களா? அதைத்தான் இயேசு கிறிஸ்து இங்க பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் என்று சொல்லி சொல்றார். அதாவது உம்முடைய நியாயப்பிரமாணத்தை நான் என்னுடைய பூமிக்குரிய இந்த வாழ்க்கையில முழுவதுமாக கடைபிடித்து நிறைவேற்றினதின் மூலமாக நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் என்று சொல்லி சொல்றார். ஏன்னா மனிதன் வாழ வேண்டிய வாழ்க்கையை அவர் வாழ்றார். நியாயப்பிரமாணத்தின்படி வாழ முடியாமல் மனிதன் பாவம் செய்ய போய்விட்டான். ஆதாமுடைய இருதயத்துல கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்திருந்தார். எழுத்துல மோசையினுடைய நாட்கள்ல
சீனாய் மலையில கொடுக்கப்படுவதற்கு முன்பதாகவே மனிதனுடைய இருதயத்தில் அது இருந்தது என்று சொல்லிப்பாங்க இல்லைங்களா. அவன் அதற்கு மீறின பொழுது பாவம் வந்துவிட்டது. அதற்கு பின்னாடி பிறந்த ஒவ்வொருவருமே பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள், மீறுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க. அப்போ நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அந்த நீதியை நிறைவேற்றினால்தான் ஒரு மனிதனுக்கு அங்க விடிவு வரும். ஆனா மனிதன் அப்படி நிறைவேற்ற முடியாது இல்லைங்களா. அவனுடைய சார்பில் நிறைவேற்றும்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து அதையெல்லாம் நிறைவேற்றினார் இல்லைங்களா. அதனுடைய எண்டுக்கு வந்துட்டோம், கடைசிக்கு வந்திருக்கிறாரு இப்போ இல்லைங்களா. அடுத்த நாள் இப்ப இரவுல பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது அந்த இரவுலயே இப்ப பிடிக்கப்பட போறாரு, காலையில கொண்டு போயிடுவாங்க, அவரை சிலுவையில் அறைய போறாங்க விசாரணை செய்ய. இப்ப அந்த எண்டுக்கு வந்திருக்கிறார், நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றி இருக்கிறார் இல்லைங்களா. ஆண்டவர் சொல்றாரு, நான் பூமியிலே என்னை மகிமைப்படுத்தினேன் அப்படின்னு சொல்றாரு. அது எவ்வளவு முக்கியம் பாருங்க. சாத்தான் அவரிடத்துல ஒரு குறையும் காண முடியாதபடிக்கு அதை முழுவதுமாக நிறைவேற்றி முடித்தார் என்று சொல்லி பார்க்க. ஏன்னா சாத்தான் குற்றப்படுத்துவான் இயேசுவிடத்துல, ஆனால் ஒரு குற்றத்தையும் அவன் காணவில்லை. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தால்தான் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். நியாயப்பிரமாணம் தான் தேவனுடைய நீதியை காட்டுது. ஆனா மனிதனால் அப்படி செய்ய முடியாது சரிங்களா. நம்ம கிட்ட 1000 குறைகளை அவன் சொல்லி விடுவான். ஆனா நாம இயேசுவைத்தான் காட்டுறோம். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிறேன், இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார்னு சொல்றோம் சரிங்களா. ஆனா இயேசு வாழ்ந்த காலத்துல சாத்தான் அவரிடத்துல ஒரு குறையையும் காணவில்லை என்று சொல்லி பார்க்க, குறைபாடுகளையும் காணவில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் பரிபூர்ணமாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். அவர் பாவமில்லாதவராக இந்த உலகத்துக்கு வந்து மானுடத்தை தன்னிலை ஏற்றுக்கொண்டு வந்தாலும், மனிதன் பாவத்தில் விழுந்ததற்கு அப்புறம் அவனுக்கு இருக்கிற அந்த பரதேசிகரமான அந்த நிலையில ஆண்டவர் வந்தால், பாவத்தை விட்டு மற்ற நிலையில அவர் வந்தாலும், பசியும் தாகம் உடையவராக அப்படியெல்லாம் வந்தால் கூட அவர் பரிசுத்தமான தேவன் சரிங்களா. அவர் பிதாவுக்கு கட்டுப்பட்டு சிறு வயதிலிருந்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்க்க. இயேசு சொல்றாரு, நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன்னு சொல்றேன். அப்படி நிறைவேற்றி ஆண்டவர் தேவனை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்க. தேவன் எதிர்பார்க்கிற அந்த நீதியை எல்லாம் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்திருக்கிறார் சரிங்களா. அதுதான் நான் பூமியில மகிமைப்படுத்தினேன்னு சொல்றார். சாத்தான் ஒரு குற்றத்தையும் காண முடியல சரிங்களா. ஆரம்ப நாட்கள்ல, ஊழியத்துக்கு வர ஆரம்ப நாட்கள்ல பாருங்க, இயேசு கிறிஸ்து வரும்போது உபவாசத்துக்கு பின்பாக வந்து இந்த அப்பத்தை, அதாவது இந்த கல்லை அப்பமாக மாற்றி நீ தேவனுடைய குமாரனே ஆனால் என்று சொல்லுகிற பொழுது இயேசு கிறிஸ்து ஒவ்வொன்றையும் வார்த்தையினால ஜெயிக்கிறார். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று சொல்லி சொல்றார். அதோடு கூட அவரை பரீட்சிக்கும்படியாக உயர்ந்த இடத்துல இருந்து தாள குதிக்க சொல்லுகிற பொழுது, தேவதூதர்கள் கரங்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லுகிற பொழுது கூட தேவனை பரீட்சை பார்க்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வார்த்தையை கொண்டு அவனை விரட்டுகிறார் சரிங்களா. இதெல்லாம் நம்ம அங்க அந்த பகுதியில பார்க்க சரிங்களா. இப்போ சாத்தானால் ஒரு விஷயத்துல குற்றப்படுத்த முடியல. அந்த அளவுக்கு ஆண்டவர் அதை நிறைவேற்றி இருக்கிறார் என்று பரிபூர்ணமாக நியாயப்பிரமாணத்தை தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் அவர் நிறைவேற்றி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் என்று சொல்லுகிற பொழுது இது எதை காட்டுகிறது? பூமியில அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுவுருவேற்று பிறந்ததிலிருந்து அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரலோகம் போகிற வரைக்கும் இருக்கிறதான அந்த முழு காலத்தையும் உள்ளடக்கினதுதான் அந்த பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். அந்த காலகட்டம் முழுவதும் அவர் பரிபூர்ண மாறாத பரிசுத்தத்தால பிதாவை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒன்றுக்கும் அவர் கீழ்ப்படிந்து அவர் பிதாவை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளுக்காக, நித்தியத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக அந்த நியாயப்பிரமாணத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றி தேவனை மகிமைப்படுத்தினார். அவர் என்ன நீதி எதிர்பார்க்கிறாரோ அதன்படி வாழ்ந்து அதை நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்க்க. இந்த வசனத்துடைய பிற்பகுதி சொல்லுகிறது, நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன் என்று சொல்லி சொல்ற. இயேசு கிறிஸ்து இங்க
நீர் என்னை இந்த உலகத்துக்கு நிறைவேற்றும்படி அனுப்பின அந்த மீட்பின் வேலையை நான் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லி சொல்றார். நித்தியத்துல அனாதி தீர்மானத்துல திருத்துவ அங்கத்தவர்களுக்கு இடையே ஏற்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில பிதா குமாரனை இந்த உலகத்திற்கு உலக ரட்சகராக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நீக்கும்படியாக அனுப்புகிறார். அந்த அனுப்பின வேலையை இயேசு கிறிஸ்து கட்டாயத்தின் பேர்ல அல்லாமல் மன விருப்பத்தோடு மனிதர்கள் மேல் அவர் கொண்ட அன்பின் நிமித்தமாக அந்த உலகத்துல தெய்வீகமாக இருக்கிற அவர் இந்த அற்ப பதர்கள் போல இருக்கிற மனிதனுடைய அந்த மனித தன்மை தன்னிலை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துல எல்லாவற்றையும் செய்தார். சொல்றாரு, நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். எதற்காக இந்த உலகத்திற்கு என்னை நீர் அனுப்பினீரோ அந்த மீட்பின் வேலையை நான் செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. அதாவது பிதாவிற்கு கொடுத்த மீட்பின் வேலை என்ன? சகல நீதியையும் நிறைவேற்ற வேண்டும் இல்லைங்களா. மனிதன் பாவியா இருக்கிறதுனால அவன் வாழ முடியாது. அவன் வாழ வேண்டி எல்லா காரியத்தையும் அவர் வாழணும். நியாயப்பிரமாணத்துக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்து வாழணும். அந்த சகல நீதியையும் அவர் நிறைவேற்றினார். அதோடு பாவம், சாத்தான், மரணம் இந்த எதிரிகளையும் அவர் தோற்கடித்து அழிக்க வேண்டும் இல்லைங்களா. பாவம் என்ன செய்திருக்கிறது? மனிதனை அழிவுக்கு நேராய் கொண்டு வந்திருக்கிறது இல்லைங்களா. அவனை தொடர்ந்து ஆண்டு கொண்டு இருக்கிறது. அதாவது ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவனை ஆண்டு கொண்டு இருக்கிறது. ரசிக்கப்பட்டதுக்கு பின்பும் அந்த ஆளுகையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டாலும் தொடர்ந்து பாவங்கள்ல இருந்து அவனுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கு. இப்ப பாருங்க, ஆரம்பத்துல என்ன நடக்குது? பாவங்கிற காரியத்தை அவன்ல இருந்து நீக்கணும். அடுத்து சாத்தான், அந்த பாவத்தை பயன்படுத்தி தான் இந்த உலகத்தை சாத்தான் ஆண்டு வருகிறான். தேவனுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு ஆண்டு வருகிறான் இல்லைங்களா. தொந்தரவு பண்ணி நீங்க ஆண்டுகிட்டு வரலாம். அதையும் ஜெயிக்கும். மரணம், பாவத்தினால் வந்ததுதான் மரணம் இல்லைங்களா. அதையும் ஜெயிக்கும். அப்ப பாவம், சாத்தான், மரணம் ஆகிய சகல எதிரிகளையும் தோற்கடித்து அழிக்கணும். அது அவருக்கு கொடுத்த மீட்பின் பணி. அப்படி அழித்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மீட்டெடுத்து ரட்சிக்கிற வேலையை பிதா குமாரனுக்கு கொடுத்திருந்தார் இல்லைங்களா. பாருங்க, சகல நீதியை நிறைவேற்றணும். சகல எதிரியா இருக்கிற பாவம், பிசாசு, அதாவது பாவம், சாத்தான், மரணம் இதையெல்லாம் தோற்கடிக்கணும். அப்படி தோற்கடித்து அதையெல்லாம் முடித்து அந்த நீதியை தம்முடையவர்களுக்கு கொடுத்து, விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுத்து அவர்களை மீட்டெடுக்கிற பணி. அந்த பணியை நான் முடித்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அதுக்கான வேலையும் முடிச்சுட்டு இப்ப தொடர்ந்து அது நடந்துகிட்டு இருக்கு. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மீட்டெடுக்கிறார். ஆனா அந்த மீட்டெடுக்கிறதுக்கான அந்த நீதியான காரியங்கள், பிசாசனுடைய கொட்டத்தை அடக்குகிற காரியங்கள், இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகையின் போது அவனுடைய கொட்டம் அடக்கப்பட்டது. சாத்தானுடைய கொட்டம் அடக்கப்பட்டு அவனுடைய செயல்பாடுகள் குறைக்கப்பட்டு இன்னைக்கு கட்டப்பட்டு இருக்கிறான். அவன் தொடர்ந்தும் மனிதர்களை வஞ்சிக்கக்கூடியவனாக இருந்தாலும் கூட அவன் கட்டப்பட்டதை போல ஒரு எல்லையை தாண்டி போகாதபடிக்கு தேவன் அவனை கட்டி வைத்திருக்கிறான். அதனாலதான் இன்னைக்கு நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தது மாதிரி பழைய ஏற்பாட்டிலேயோ இயேசு இருந்த காலத்துல இருந்த மாதிரியோ பார்க்க முடியாது. பேயாட்டு ஆடுறது, கோழி வர்றது, ஊமையான இது அப்படிலாம் வர்றதுக்கு, அப்படி நடக்காததுக்கு காரணம் தேவன் அவனை கட்டி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து செய்து முடித்த காரியத்தின் மூலம் அவனுடைய கொட்டம் அடக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, இதெல்லாம் ஆண்டவர் செய்திருக்கிறார். அப்படி செய்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மீட்டு ரட்சிக்கிறார்னு சொல்லி பார்க்கணும். ரட்சிப்பு உறுதியானது. கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருடைய ரட்சிப்பு உறுதியானது. அப்ப அதை முடித்தேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த வேலையைத்தான் பிதா குமாரனுக்கு கொடுத்திருந்தார். அந்த வேலையை தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் நமக்காக ஆண்டவர் செய்திருக்கிறார். சரிங்களா. இங்க இந்த பகுதியில ஒரு வார்த்தை சொல்லப்படுது, முடித்தேன் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துறார். இந்த முடித்தேன்ற வார்த்தை நம்ம பார்த்தோன்னு சொன்னா, முடித்தேன் அப்படிங்கிறது கடந்த கால வார்த்தை இல்லைங்களா. அதாவது பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்போ முடித்தேன் அப்படிங்கிறது கடந்த காலம், முடிஞ்சிருச்சு, அதை முடிச்சிட்டேன் அப்படின்றது அர்த்தம். ஆனா அப்ப முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டா இல்லை, எதிர்காலத்துலதான் இருக்குது.
இனிமேதான் சிலுவைக்கு போக போறாரு, அது கம்ப்ளீட் ஆக போகுது. சிலுவைக்கு போகணும், மறிக்கணும், மறிச்சு 3 நாளைக்கு அப்புறம் உயிரோட எழும்பணும். அப்பத்தான் அது முழுமை அடைகிறது. இப்ப இயேசு கிறிஸ்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லாம முடித்தேன் அப்படின்னு சொல்றார். அது எதை காட்டுது அப்படின்னு சொன்னா, தான் முடிப்பேன் அப்படின்னு உறுதியாய் அறிந்திருந்ததை எதிர்நோக்கி பார்த்து முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்றார். அதாவது இப்போ புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கடைசி தருணத்துக்கு வந்திருக்கிறோம். அப்ப நம்ம எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. வேலை முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டா, முடிச்சிட்டேன்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆச்சு அப்படின்பாங்க இல்லைங்களா? மறுபடியும் ஒரு நிமிஷம் கழிச்சு முடிஞ்சுதா, அதுதான் முடிச்சாச்சு, எடுத்து வைக்க போறேன் அப்படின்னு. வேலை நடந்துகிட்டு இருக்கும் போதே என்ன சொல்றோம்? முடித்து விட்டோம். ஏன்னா அந்த கடைசி தருணத்துக்கு வந்தாச்சு, முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றேன். இந்த மாதிரி தான் முடிப்பேன் அப்படின்னு உறுதியாக அவர் அறிந்திருந்த விஷயத்தை இப்ப எதிர்நோக்கி பார்த்து முடித்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான், பினிஷ்ட், வந்துருச்சு. நைட்ல இருக்காங்க, காலையில எல்லாம் விசாரணைக்கு போவாங்க. நைட்டு இப்ப குடிக்கப்பட்டு விசாரணைக்கு போய் சிலுவையில மறித்து 3 நாளைக்குள்ள இருந்திருப்பார். இதெல்லாம் முடித்தேன்னு சொல்றார் இல்லைங்களா? அதாவது அவருடைய மரணமும் உயிர்த்தலும் ரொம்ப பக்கத்துல இருக்கு, அதனால முடிச்சிட்டேன்னு சொல்றாரு. இங்க முடிச்சிட்டேன்னு சொல்றதான் நம்ம சிலுவையில பாக்குறோம் பாருங்க. 19ஆம் யோவான்லயே 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்க. சிலுவையில அவர் தொங்கிக் கொண்டிருந்த நேரத்துல பேசின வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். வந்த வேலை முடிந்தது, பினிஷ்ட் பண்ணிட்டார், பினிஷ் ஆயிடுச்சு. அதை சொல்லி ஆண்டவர் முடிக்கிறார். அதைத்தான் இங்க எதிர்நோக்கி பார்த்து அதை செய்து முடிப்பேன் அப்படிங்கறத எதிர்நோக்கி பார்த்தது உறுதியாக அறிந்திருந்ததின் நிமித்தமாக இங்க செய்து முடித்தேன் என்று சொல்லி சொல்றாரு. அதைத்தான் நம்ம முடித்தேன்னு சொல்றத பார்க்கணும். பாருங்க, பூமியிலே நான் உன்னை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு கொடுத்த கிரியை, அதாவது கிரியை வேலையை, இந்த பணியை நான் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லி சொல்றார். யாருக்காக நீர் இந்த உலகத்துக்கு நீ அனுப்பினீரோ தெரிந்தெடுத்து அவர்களுக்கான அந்த நீதியை, அந்த நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்றிட்டேன். அவங்க வாழ வேண்டிய வாழ்க்கைக்கானதை நிறைவேற்றிட்டேன். நீ அவர்களுடைய பாவத்துக்கான தண்டனையாகிய சிலுவையும் அடைய போகிற, அதை எதிர்பார்த்து இருக்கிறார். அதையும் இப்ப செய்ய போறாரு. அதை எதிர்நோக்கி பார்த்து முடித்தேன் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டும் நிறைவேற போகுது. அதன் மூலமாக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அருளப்படுகிறது. பாருங்க, இதுல நம்ம என்ன கிரியை இருக்குதுன்னு நினைச்சு பாருங்க. ஒரு கிரியும் கிடையாது. நாம ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து அதை பெற்றுக்கொள்வோம். நமக்கென்று தகுதிங்கிறது ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த தகுதி. அதனாலதான் இயேசுல எப்பொழுதும் தங்கி இருக்க வேண்டும். சுயக்கிரியில தங்குகிறது போன்ற பேராபத்து வேற எதுவுமே இல்லை. சுயக்கிரியினால நாம் ஒருபோதும் தேவனிடத்துல போக முடியாது. சுயக்கிரிகள் தேவனுடைய பார்வையில நீதியாக கருதாது. ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நாம் செய்கிற நன்மையான காரியங்கள், வேதத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிற நன்மையான காரியங்களும் கூட கிறிஸ்துவுக்குள்ளாக நம் பார்க்கப்படுகிறதை தவிர கிறிஸ்துவை தள்ளி வைத்து பார்க்கப்படுகிறது அல்ல. கிறிஸ்துவுக்குள்ளாக பார்க்கப்பட்டு ஆண்டவர் அதில் மகிழ்கிறார். கிறிஸ்துவை தள்ளிவிட்டு அவர் பார்த்து மகிழ்கிறவர் அல்ல. எவ்வளவு பெரிய காரியத்தைங்க ஆண்டவர் சொல்லி ஜெபம் பண்றார் பாரு. பூமியிலே நான் மகிழ்ப்படுத்தினேன், நீர் செய்யும்படி எனக்கு கொடுத்த கிரியைகளை செய்து முடித்து விட்டேன். இறுதி ஜெபங்க முக்கியமா நடக்குது. அதுக்கப்புறம் கச்சிமனை தோட்டத்துல ஜெபம் பண்றாரு. ஆனா இது இங்க ரொம்ப முக்கியமா ஜெபம் நடந்துகிட்டு இருக்கு. சரி, 5ஆம் வசனத்தை பார்ப்போம். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும் என்று சொல்லி சொல்றார். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும் அப்படின்னு சொல்றது. 2 முக்கியமான காரியங்கள் இதுல இருக்கு. என்ன இருக்குது? ஒண்ணு, கிறிஸ்து தேவனாக
தேவனோடு நித்தியத்திலிருந்து தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க. அவர் திருத்துவத்தின் 2ஆம் நபர் தேவன் என்று சொல்லி பார்க்க. இங்க வார்த்தை பாருங்க, பிதாவே உலகம் உண்டாகிறதற்கு முன்னும் உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமை. அப்படின்னா அவர் நித்தியத்துல தேவனாக இருக்கிறார் இல்லைங்களா? தேவனோடு நித்தியத்திலிருந்து தேவனாக இருக்கிறார். அதை அவர் சொல்றார். திருத்துவத்தின் 2ஆம் நபர் அப்படிங்கிறதுக்கு பெரிய ஆதாரம் அந்த வசனம். அந்த பிதாவினுடைய அந்த பிரசன்னத்துல இந்த மகிமைக்கு திரும்புவதுதான் அவருடைய மகிழ்ச்சியா இருந்ததுன்னு சொல்லி பார்க்க. எங்கிருந்து வந்தாரோ அங்கேயே திரும்புகிறது. அது மகிழ்ச்சியா இருக்கு. பிதா குமாரனை அனுப்பினார், அவர் மனு உருவேற்று இங்கு வந்தார். இப்ப மறுபடியும் அந்த மகிமையில திருத்துவத்துல அவங்க இருந்தாங்க இல்லையா, அதற்கே அவர் திரும்புகிறார். அதைத்தான் சொல்றார். பிதாவே உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிழ்ச்சியினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். மரித்து உயிர்த்தெழுந்து ஆண்டவர் பிதாவின் இடத்துல போறார். அதான் மகிமைப்படுத்துறாரு பிதா. மறுபடியும் தம்மிடத்துக்கே அவரை எழுப்புகிறார் இல்லைங்களா? அது அங்க சொல்லப்படுகிறது. இப்ப இயேசு கிறிஸ்து தேவனாக, தேவனோடு நித்தியத்திலிருந்து தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கறது நமக்கு வார்த்தை சொல்லுது இல்லைங்களா? யோவான் 1ஆம் அதிகாரத்துல 1-4 வசனம் பார்த்து, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்லிக்கிட்டே வந்துப்பார். இயேசு கிறிஸ்து தேவனாக நித்தியத்திலிருந்து இருக்கிறார். அவர் இப்பொழுது அதே பிரசன்னத்துக்கு, பிதாவினுடைய பிரசன்னத்திற்கு போகிறது அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுக்காக ஜெபிக்கிறார். எதற்காக அனுப்பப்பட்டாரோ அதை முடித்து விட்டே இப்ப என்னை மகிமைப்படுத்தும்னு சொல்றாரு. இன்னொரு புறத்துல அந்த ஜெபத்துல ஒரு காரியம் அடங்கி இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய பிரசன்னத்துக்கு திரும்பும் போது அவர் மனிதனாகிய கிறிஸ்து இயேசுவாகவும் மத்தியஸ்தராகவும் தாம் மீட்டு கொண்ட யாவருக்கும் முன்னோடியாகவும் அவர் இருப்பார் என்று சொல்லி பார்க்க. அப்படியே போகணும். அவர் வரும்பொழுது அவர் தெய்வீகத்துல இருந்தார், தன்னோடு மானுடத்தை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் திரும்ப அவரிடத்துல போகிற பொழுது மானுடத்தை இங்கே கழட்டி வச்சுட்டு போகல. நல்ல ஞாபகத்துச்சு. மானுடத்தையும் தன்னோடு கொண்டு போகிறார். ஏன்னா அப்படி போனாதான் அவர் நமக்கு மத்தியஸ்தராக இருக்க முடியும், மீட்பராக, பிரதான ஆசாரியராக இருக்க முடியும். இப்பொழுதும் அவர் அந்த சரீரத்தை கொண்டவராகவே அவர் பிதாவினுடைய வலது பாசத்திற்கு மானுடத்தையும் கொண்டவராகவே இருக்கிறார். சரிங்களா? அதை விட்டுட்டு போக முடியாது. அதை விட்டுட்டு போனா மனிதனுக்கு மீட்பு வராது. அப்ப அது அவர் மானுடத்தை ஏற்றார் இல்லைங்களா, அதோடு கூட அவருக்கு உயிர் தெளிந்து பிதாவினுடைய பிரசன்னத்துக்குள்ள போறார். அதுவும் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. பிதாவினுடைய வலது வாரிசத்துல அவர் அமர்ந்திருக்கிறார். சரிங்களா? வலது வாரிசத்துல அமர்ந்திருக்கிறார்னா அதிகாரம் உடையவராக ஆண்டவரால் உயர்த்தப்பட்டு மனிதனுடைய மீட்புக்காக அங்க இருக்கிறார். அவர் நித்தியத்துல தேவனாக இருக்கிறார். அதே இடத்துக்கு திரும்புகிறார். இப்ப மானுடத்துல வந்திருக்கிறார் இல்லைங்களா? தெய்வீகத்துல மானுடத்தை இணைத்து கொண்டு வந்தவர் இப்பொழுது அந்த விதத்துல அவர் மறுபடியும் மகிமைப்படுத்தப்பட்டு போகிறார். அதுதான் ஜெபம் பண்றார். பிதாவே உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்துல எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்துல மகிமைப்படுத்தும் என்று சொல்லி சொல்றார். 1 தீமோத்தேயுல 2:5 பார்த்தா, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே என்று சொல்லி சொல்லப்படுது. அருமையா அங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க, கிறிஸ்து தன்னுடைய பிதாவினுடைய பிரசன்னத்துக்கு திரும்பி போகும்போது அவர் மனிதனாகி இயேசு கிறிஸ்துவாகவும் மத்தியஸ்தராகவும் தாம் மீட்டு கொண்ட யாவருக்கும் முன்னோடியாகவும் இருப்பார் என்று சொல்லி பார்க்க. நாம் ஒரு நாள் உயிர் தழுவோம் அப்படிங்கிறதுக்கு முன்னோடி அவர் தான். அவருடைய சரீர உயிர்த்தெழுதல் நிகழல, அவர் சரீரத்தோடு எழுப்பப்பட்டு போகல அப்படின்னு சொன்னா நாமும் ஒரு நாள் எழும்புவோங்கிற நம்பிக்கை நமக்கு அறவே கிடையாது. அவர் தெய்வீகத்துல மானுடத்தை இணைத்து கொண்டு வந்த பொழுது அந்த இங்கிருந்து போகும்போது மானுடத்தை இங்கே விட்டுட்டு போனார்னா நமக்கு ஒன்றும் இல்லை. அவர் உயிர்த்தெழுந்தது தான். நாமும் அவரை விசுவாசிக்கிற பொழுது ஒரு நாள் உயிர்த்தெழுந்து தேவனிடத்துல போவோம் அப்படிங்கிறது நமக்கு காட்டு. சரிங்களா? ஆண்டவர் அதைத்தான் இங்க அருமையாக ஜெபம் பண்ற. பிதாவே உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். அவர் எங்கிருந்து வந்தாரோ அங்க போறாரு.
உயர்த்தும்படி ஜெபம் பண்றாரு. அதோடு எப்படி உயர்த்தப்பட வேண்டும், அவர் மத்தியஸ்தராக உயர்த்தப்பட வேண்டியது அவசியம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கான மீட்பராக அவர் உயர்த்தப்பட வேண்டியது அவசியம். அவர் பிரதான ஆசாரியராக அந்த பரலோகங்கிற அந்த திரைக்குள்ள போக வேண்டியது அவசியம். பூமியில ஆசாரியன் வருஷத்துக்கு ஒருக்கா இஸ்ரவேலுடைய பாவங்களுக்காக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இந்த திரை விலகி உள்ள போவான். இயேசு கிறிஸ்து மையான பரிசுத்த ஸ்தலமா இருக்கிற இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தம்முடைய மாமிச திரை வழியாக போகிறார். அடுத்த வேதம் எபிரேயர்ல நமக்கு சொல்லுது தெளிவா. அப்படி அவர் போகிறார். அப்பதான் நமக்கு நம்பிக்கை. நாம் இயேசுவின் மேல் விசுவாசம் கொள்ளுகிற பொழுது அவருடைய நீதி நமக்காக கடத்தப்பட்டு நாம் நீக்கப்பட்டு நாம் ஒரு நாள் உயிர்த்தெழுந்து நாமும் பரலோகம் போவோங்கிற நம்பிக்கை உண்டாகும். அதுக்கு இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்தப்பட வேண்டியது அவசியம். அவர் முதல்ல இருந்த மாதிரி தெய்வீகத்தில் மகிமைப்படுத்தினார். அதோடு இந்த மானடத்தோடும் அவர் போக வேண்டும். சரிங்களா? ஜெபம் பண்றார். பிதாவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்ன இடத்துல எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை இடத்தில் மகிமைப்படுத்தும்னு சொல்றார். அவர் பரலோகத்துக்கு திரும்பி போறதுக்கும் இந்த பணியில அவர் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கும் முன்னே அவருக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே மகிமைப்படுத்தும்படியாகவும் அவர் ஜெபிக்கிறார். அதான் ஜெபம் பண்றார். பரலோகம் போகணும், அவர் செய்து முடித்த இந்த பணியில ஏற்றுக்கொள்ளப்படணும். இல்லைங்களா? அவர் உயிர் தெழுந்ததுனால பிதா அதை அங்கீகரித்தார். மனிதனுடைய மீட்புக்கான அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார் இல்லையா, அதை பிதா அங்கீகரித்தார். அந்த நீதியை, அந்த மரணத்துக்கான அந்த பாவத்துக்கான தண்டனை அதை அங்கீகரித்திருக்கிறார். அது எதை காட்டுது? நம்மளை அது மூலமாக ஆண்டவர் மன்னிக்கிறார். தேவனுடைய அன்பு நம்ம மேல வீசுகிறது. இல்லைங்களா? அதுக்காக தான் ஜெபம் பண்றார் இயேசு கிறிஸ்து. அப்ப தேவன் தம்முடைய குமாரனுடைய இந்த வேண்டுதலுக்கு பதில் அளித்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆம், அவர் அதை ஏற்று அவரை மகிமைப்படுத்தி உயர்த்தி பிதாவினுடைய வலது பாரிசத்துல இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். அதை குறிச்சு பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல சொல்லப்படுத்தி பாருங்க. 3ஆம் அதிகாரத்துல 12 - 15 வசனம் முடிய நம்ம அதை வாசிக்கலாம். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதளித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதளித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி சொல்றோம். 13ஆம் வசனத்துல சொல்லும் போது, நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி சொல்றோம். உயிர்த்தெழச் செய்து மகிமைப்படுத்தினார் என்று சொல்ற. இது தேவாலய வாசப்படியில சப்பானியா இருந்த ஒரு மனிதனை அவனை நடக்க செய்த பொழுது பேதுருவும் யோவானும் அங்க தேவ வல்லமையினால அப்படி அற்புதங்களை செய்த பொழுது ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு வரும்போது பேதுரு இந்த வார்த்தையை சொல்றார். இது எங்களுடைய சுய சக்தியினாலேயோ எங்களுடைய சுய பக்தியினாலேயோ உண்டானது அல்ல. இல்லைங்களா? தாழ்த்துறாங்க. இது நீங்க யார கொலை செஞ்சீங்களோ, யார மறுதளிச்சீங்களோ அந்த இயேசுவின் நாமத்துல செய்யறோம். அவர் தேவன். அவரை பிதா உயிரோடு எழுப்பி வைத்திருக்கிறார். ஜீவாதிபதி கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி சொல்றாங்க. இல்லைங்களா? அவர் மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிற பதில் கொடுத்திருக்கிறார். உயிர்த்தெழுதல் நம்ம பார்க்க இப்ப நமக்கு நம்பிக்கை பெறுகிறது. அதனாலதான் உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயாவுல பாருங்க, நம்பிக்கை பெருகுகிறது அப்படின்று ஒரு வரி வரும். என்னது? அவர் உயிர்த்தெழுந்ததுதான், இதா அவரை மகிமைப்படுத்தினதுதான் நம்முடைய ரட்சிப்புக்கு முக்கியமானது. சரிங்களா? இப்ப இப்படி இந்த வசன பகுதியை நாம் பார்க்கிறோம். அப்ப அவரோடு கூட அவருக்குள்ள நாமும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? இந்த அதிகாரத்திலேயே பாருங்க, 21, 22 பாருங்க, யோவான்ல
இப்போ வாசிச்சு இருக்கிற 17ஆம் அதிகாரத்திலே பாருங்க, 21, 22. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி, அவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன்னு சொல்றார். நாமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏற்றுக்கொள்ளப்பட்டோம், தேவ பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம். யாரெல்லாம் இயேசு விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம அவரை ஏற்கிறது இல்லை, அவர் நம்மளை ஏற்கணும். அப்படி இந்த பகுதியில ஆண்டவர் ஜெபம் பண்றார், தன்னுடைய மகிமைப்படுத்தலுக்காக ஜெபம் பண்றார். இப்படி இந்த 5 வசனங்கள்ல இயேசு கிறிஸ்து அருமையாக ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. அவர் வந்த வேலையை முடித்து இப்ப அவர் போக போறார். இனி வருகிற வசன பகுதிகளில் தம்முடையவர்களுக்காக அவர் ஜெபிக்கிறத பார்க்கிறோம். இந்த முதல் 5 வசனத்துல பார்த்தா இயேசு தமக்காகனா எதற்காக? தாம் மகிமை அடைகிற பொழுது அங்கே நமக்கான நீதி நிறைவேற்றப்பட்டு நம்முடைய பாவத்துக்கான தண்டனை அங்க நிறைவேற்றப்பட்டு முடிய போகிறது இல்லைங்களா. பல ஜெபம் பண்ணி இந்த பகுதி அப்படி இந்த 5 வசனத்துல முதலாவது இயேசு கிறிஸ்து தனக்காக ஜெபிக்கிறத பார்க்கிறோம் இல்லைங்களா. ரொம்ப அற்புதமான ஜெபம். சரி, இதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்றோம் முக்கியமா இல்லைங்களா. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நடைமுறை பயன்பாடா ஒரு காரியத்தை நம்ம இதுல இருந்து எடுத்துக்க போறதுன்னா கீழ்ப்படிதல். முதல்லயே பார்த்துட்டோம், இயேசு கிறிஸ்து இல்லாம நமக்கு மீட்பு இல்லை இல்லைங்களா. அதனால அதை 3 வசனங்கள்ல பார்த்துட்டோம். அதனால இந்த 4-5 வசனங்கள்ல இருந்து ஒரே ஒரு பயன்பாடுகளை மாத்திரம் நம்ம எடுத்துக்கொள்ள போறது என்னன்னா கீழ்ப்படிதல். இயேசு கிறிஸ்து சொல்றார், நீர் எனக்கு செய்யும்படி கொடுத்த அந்த வேலையை நான் முடித்து விட்டேன், கிரியை முடித்து விட்டேன் என்று சொல்லி சொல்றார். இது பூமியில பிறந்த யாருமே சொல்ல முடியாது. அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அது அவர் மாத்திரமே சொல்ல முடியும் இல்லைங்களா. ஏன்னா செய்து முடித்தேன், நமக்கு ஆண்டவர் சொல்றதெல்லாம் நம்ம செய்து முடித்துட்டோமா அப்படின்னு கேட்டா இருக்காது. அதுல அநேக குறைபாடுகள் இருக்கும் இல்லைங்களா. ஆனா இயேசு கிறிஸ்து செய்து முடித்து விட்டேன், எல்லாத்தையும் பர்ஃபெக்டா செய்துட்டேன்னு சொல்றாரு. அது இயேசு கிறிஸ்துவால மட்டுமே செய்ய முடியும். ஆதாம் எதை செய்ய தவறினாரோ அதை இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் ஆதாம் போய்விட்டார். அதை முழுவதுமாக நிறைவேற்றி ஆண்டவர் முடித்தார் இயேசு கிறிஸ்து. அதோடு எல்லா காலங்கள்ல வாழ்ற எல்லா விசுவாசிகளும் செய்ய தவறியதை அவர் செய்தார். ஆதாமுக்குள்ள எல்லாரும் பாவிகளாக இருக்கிறபடியினால ஒருத்தங்கூட ஒரு மனிதர் கூட முழுமையாக அதை செய்து முடிக்க முடியாது. ஆண்டவருடைய கட்டளை கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு நடக்கிறது. அதையெல்லாம் இயேசு தம்முடையவர்களுக்காக செய்து முடித்தார் என்று சொல்லி பார்ப்போம். அவர் நியாயப்பிரமாணத்துக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றினார். அவர் அப்படி கீழ்ப்படிந்து நிறைவேற்றினதின் மூலமாக விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அவர் நித்திய நீதியை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு வழி இல்லை. நம்முடைய எந்த கிரியின் மூலமாகவும் நாம் இயேசு கிறிஸ்துவத்துல போக முடியாது. எந்த கிரியும் அவருடைய பார்வையில அழுக்கான கந்தையாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியின் மூலமாக, அவருடைய மரணத்தின் மூலமாக மாத்திரமே நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக, இயேசு கிறிஸ்து செய்து முடித்த காரியத்தின் மூலமாக நீதிமான்களாக கருதப்படுகிறோம். சரிங்களா. ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டியது என்னன்னா, நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நம்முடையதை சார்ந்ததல்ல, தேவனுடைய சார்ந்தது. ஆகவே நான் என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் சொன்ன விதத்துல வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு புரிதல், நமக்கு நன்றி அறிதலோடு வாழ்ற வாழ்க்கை எல்லா காரியத்தையும். ஏதோ ரட்சிக்கப்படாத இருக்கிறவங்க நீங்க இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு விதத்துல உங்களுக்கு ரட்சிப்பு வராது. அதை நினைத்து நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை விசுவாசி.
அத நம்ம அந்த வேத பகுதியிலிருந்து பார்க்கணும். ஆனா முக்கியமா இந்த நடைமுறை பயன்பாட்டில இருந்து நாம எடுத்துக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா கீழ்ப்படிதல். ஒரு மாதிரியாக நாம் இதை எடுத்துக்கொள்ளுகிறோம். என்ன மாதிரியாக எடுத்துக்கொள்ளுகிறோம் என்று சொன்னா, இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை பாருங்க, நீர் எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்து முடித்தேன்னு சொல்றார். நாம் அப்படி செய்து முழுமையாக முடிக்க முடியாவிட்டாலும், இது நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்க வேண்டியது அவசியம். நாம் அவருடைய சித்தத்தை செய்வதில், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவரை நேசித்து, அவருடைய கட்டளைக்கு அடிபணிந்து நடக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதற்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய மாதிரியை பின்பற்றி நாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக அதை வைத்து நாம் வாழ வேண்டியது அவசியம். சொல்றார், உன்னுடைய சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்குதுன்னு சொல்றார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ வேத வசனத்தின் மூலமாக, அது பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, சிறிய காரியமாக இருந்தாலும் சரி, நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த வேலையை நாம் முடிப்பதை நம்முடைய இலக்காக வைத்து நாம் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டியது அவசியம். அதான் கோல். எய்ம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன எய்ம் இருக்குன்னு சொல்லுவாங்க. படிக்கிறீங்களா, என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி நாம் இலக்கை வைத்து செயல்பட வேண்டும். சின்ன காரியமோ பெரிய காரியமோ நாம் அதற்கு கீழ்ப்படிந்து அடிபணிந்து நடக்கணும் சரிங்களா? அப்படி நாம் நடக்காத பொழுது நாம் சரியான விதத்துல ஆண்டவருக்குள்ள இல்லை. அப்படி நாம் ஆண்டவருக்கு பிரியமா நடக்கலைன்னு அர்த்தம் சரிங்களா? நம்ம ரொம்ப கவனமா அதை பார்க்க வேண்டியது அவசியம். இப்ப சின்னதா இருந்தாலும் சரி, பெரியதா இருந்தாலும் சரி, அவருடைய சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். சிலரெல்லாம் பெரிய காரியத்தை நோக்கி பார்ப்பார்கள், ஆனா சிறிய காரியத்தை நோக்கி பார்க்க மாட்டாங்க. இப்ப பாருங்க, அது நம்ம ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற வேலை என்ன? சரி, ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். என்ன வேலையை நம்ம செய்யணும்? இயேசு கிறிஸ்துக்கு இதெல்லாம் நிறைவேற்றி முடிங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் செய்து முடித்தார் பரிசுத்தமா. நாம் குறைபாடு உள்ளவர்கள், நம்ம குறைபாடோடு தான் செய்கிறோம் என்று சொன்னாலும் எதை நாம் செய்வது? அதைத்தான் நம்ம தொடர்ச்சியா பார்க்க. தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சபை வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, இதெல்லாம் நாம் வாழும்படி, ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழும்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற முக்கியமான காரியங்கள். இந்த வேலையெல்லாம் நம்ம முடிக்கணும்னு சொல்றாரு. தனிப்பட்ட விதத்துல நாம் ஆண்டவருக்கு பரிசுத்தமாக வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள். பாவத்துல இருந்த நம்மை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மீட்டு நாம் தொடர்ந்து அவருக்குள்ளாக பரிசுத்தமாக தேவனை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும் என்று சொல்லி சொல்றாரு. நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்றாரு. கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களாக நீங்கள் வாழுங்கள்னு சொல்றாரு. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைக்கப்பட்டிருக்காதுன்னு சொல்றாரு. மனுஷர் உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்றாரு. தனிப்பட்ட விதத்துல ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் பரிசுத்த ஆவியின் துணையோடு கிறிஸ்துவுக்குள்ளாக வேத வசனத்துக்கு கட்டுப்பட்டு நாம் நடந்து வாழ வேண்டிய கடமை பொறுப்புகளை கொண்டிருக்கிறோம் தனிப்பட்ட வாழ்க்கையில். அதே போல நமக்கு கொடுத்த குடும்பத்துல அதை உண்மையோடு நாம் நடந்து வாழ வேண்டிய அந்த கடமைப்பாட்டையும் நாம் கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும். அதோடு சபையை கொடுத்திருக்கிறார். சபையில உத்தமத்தோடு இருந்து ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை கேட்டு ஒரு நாள் நம்மை திருத்தி கொண்டு வாழவும், ஆண்டவருக்குள்ள வளரவும், ஆண்டவர் கொடுத்திருக்கிற சுவிசேஷ பணியை சபையோடு இணைந்து செய்யவும், இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை. சமுதாயத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ்றது. ஆண்டவர் அதிகாரங்களுக்கு கீழ்பட்டு நடங்கள்னு சொன்னாரு. ஒவ்வொரு காரியத்திலும் நாம் உண்மையாக இருந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு நாம் நடக்கணும். அவருடைய ஆட்சிக்குள் நான் இருக்கிறேன், அவர் என்னை எதிர்க்க நடக்க சொல்றார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக போகிற உலக காரியத்திற்குத்தான் நாம் கீழ்ப்படிய கூடாதே தவிர, ஆண்டவர் சொல்லி இருக்கிற எல்லா காரியத்துக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது அவசியம். இந்த உலகம் ஓரின சேர்க்கையை ஆதரிக்கலாம், அதோடு இந்த பாலினம் மூன்றாம் பாலினம்னு ஒண்ணு சொல்லி அதை ஆதரிக்கலாம். ஆனா வேதம் அதையெல்லாம் எதிர்க்கிறது, அதையெல்லாம் அருவருக்கிறது. அதற்கு ஒருபோதும் நாம் சாதகமாக போகக்கூடாது என்று சொல்கிறது. அதையெல்லாம் நாம் முழுமூச்சோட எதிர்த்து நாம் நிற்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? ஆனா நியாயமாக நாம் கீழ்ப்படிய சொன்ன அந்த காரியத்திற்கு நாம் உத்தமத்தோடு கீழ்ப்படிய வேண்டும். இப்ப பாருங்க, செய்து முடித்தேன்னு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எபேசியர்ல சொல்லும்போது
பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கலாம். எபேசியர்ல 2ஆம் அதிகாரம் பாருங்க. 2ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் பாருங்க. ஏனெனில் நற்கிரைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க. நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கும். நாம் மீட்கப்பட்டு நாம் இப்ப ஆண்டவருக்கு பிரியமாக நடக்க வேண்டும் இல்லைங்களா? அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். நற்கிரிகளை செய்யும்படிக்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்தனுடைய பாவத்துக்கான பரிகாரத்தை செலுத்திவிட்டார். நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவர் நீதியை சம்பாதித்திருக்கிறார். நான் அவரை விசுவாசிக்கிற பொழுது நான் இப்பொழுது தேவனுடைய பார்வையில நீதிமானாக கருதுகிறேன். ஆகவே நான் என்னுடைய சுயத்தினால் அல்ல, கிறிஸ்துவின் மூலமாகவே தேவனிடத்துல சேர்ந்திருக்கிறேன். தேவனுடைய சமாதானத்தை பெற்றிருக்கிறேன். தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறேன். அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்து இன்னொரு புறத்துல ஆண்டவர் நம்ம இடத்துல சொன்ன அந்த நற்கிரிகளை நாம் செய்யாமல் இருப்போம் என்று சொன்னால் அதுதான் கிருபையை மிகைப்படுத்துகிறது என்று சொல்லி பார்க்கணும். ஆண்டவர் எல்லாம் செஞ்சிட்டாரு, ஆமா. ஆனா ஆண்டவர் நம்ம இடத்துல ஒரு கடமை பொறுப்பை கொடுத்து நாம் செய்யும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரே கிறிஸ்து இயேசுவுக்குள், அதை செய்தோமா அப்படின்னு கேட்கணும். அதை நாம் தவிர்க்க முடியாது. அதை நாம் செய்கிற பொழுதுதான் மெய்யாலுமே நாம் தேவனுடைய கிருபையை பெற்றவர்கள், தேவனிடத்துல சமாதானம் பெற்றவர்கள், நாம் ரட்சிப்பை அடைந்தவர்கள் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்க்க முடியும். நற்கிரியின் மூலமாக ஒரு மனிதன் தேவனுடைய ரட்சிப்பை பெறுகிறதில்லை. ஆனா ரட்சிக்கப்பட்ட மனிதன்ல தேவனுக்குள்ள இந்த நற்கிரிகளை நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா? அதைத்தான் யாக்கோபுல சொல்றார், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி சொல்றார் இல்லைங்களா? பாருங்க, ரொம்ப கவனத்தோட நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்து முடித்தேனா, அதை நோக்கி நான் பயணப்பட்டு போகிறேனா, என்னால ஆண்டவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? கேள்வி கேட்டு பார்க்க. இயேசுனுடைய வருகைக்காக காத்திருக்கிறது என்று சொன்னா என்னது? கடமை பொறுப்புகளை எல்லாம் நிறைவேற்றி இயேசுவை எதிர்பார்த்து காத்திருக்கிறது நித்திய வாழ்வுக்காக. என்றென்றைக்கும் போய் ஒரு பரலோகத்துல அவரோட கூட வாழ்ற வாழ்க்கைக்காக அவர் சொன்னதையெல்லாம் செய்து முடித்து. இப்போ பாருங்க, தேவனை மகிமைப்படுத்துறது அப்படின்றது தேவனிடத்துல அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அடிபணிந்து வாழ்வது. என்ன சொன்னாரோ அதையெல்லாம் நாம் நிறைவேற்றுவேன்னு முழுமூச்சோடு நாம பரிசுத்தாவின் துணையோடு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வேதத்துக்கு கட்டுப்பட்டு ஒரு நாள் நடக்குது. அதுல குறைபாடுகள் இருந்தாலும் அதை நோக்கிதான் நம்ம போகணும். பரிசுத்தத்தை நோக்கிதான் போகணும். குறைபாடுகளை ஒரு நாள் சரி செய்து கொண்டு முன்னேறி போக வேண்டியது அவசியம். போய்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம் இல்லைங்களா? உண்மையான கீழ்ப்படிதல் இயேசுகிட்ட நம்ம பார்க்கறது உண்மையான கீழ்ப்படிதல், மாயமான கீழ்ப்படிதல் அல்ல. மாயமான கீழ்ப்படிதல்களை செய்தவர்கள் வேதத்துல நமக்கு அநேக பேர் இருக்கிறாங்க. அது போலி கீழ்ப்படிதல், அப்படி அல்ல. நான் தேவனுக்கு கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறது எல்லாம் கீழ்ப்படிதல். ஆண்டவர் சொன்ன விதத்துல அவரை நேசித்து அவருடைய வார்த்தையை கட்டுப்பட்டு நடக்க. இயேசு சொல்றாரு இல்லையா, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள், அதனாலே நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். என்னிடத்துல அன்பா இருக்கிறதுங்கிறது எதை காட்டு? நான் உனக்கு சொன்ன கட்டளைகளை கைகொள்வது என்று சொல்லி சொல்றேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறது தான் ஆண்டவரை நாம மகிழ்வுபடுத்தி வாழ்றது இந்த உலகத்தை. இயேசு கிறிஸ்து அப்படி வாழ்ந்தார். அவரை போல நாம் பூர்ணமாக வாழ முடியாவிட்டாலும் நமக்கு தந்திருக்கிற பரிசுத்த ஆவியின் ஊடாக நாம் அப்படி வாழ முடியும். பூர்ணத்தை நோக்கி வாழ முடியும். பரிசுத்த ஆவியான நமக்கு அதுக்கு உதவுகிறார். வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு நமக்கு ஒரு நாள் நடத்தி நம்மை கொண்டு போகிறார் இல்லைங்களா? அதுவே நம்ம ஒரு நல்ல சிந்தையோடு கூட ஒரு முடிவு எடுத்து எந்தெந்த காரியத்தில எல்லாம் நீங்கள் தவறி போயிருக்கிறீர்களோ இந்த காரியத்தில எல்லாம் அதிக கவனம் எடுத்து ஆண்டவருடைய உதவியை நாடி ஒன்றொன்றையும் செய்ய வேண்டியது அவசியம் இல்லைங்களா? அதை தவிர்த்து கொண்டு அல்லது அதை ஏளனப்படுத்தி கொண்டு அல்லது அதை ஒதுக்கி தள்ளிவிட்டு நாம போவோம்னு சொன்னா அது ஆண்டவரை இழிவுபடுத்துகிறது, ஆண்டவரை நேசிப்பதல்ல, ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது அல்ல.
அது ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல். இயேசு எனக்கு பிடிக்கும், இயேசு நல்லவர் வல்லவர், நான் அவருக்கு கீழ்ப்படிதலோட நடக்கிறேன்னு மாய்மாலை பண்ணுவதை தவிர வேறு அல்ல. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லுகிற எந்த காரியத்தையும் அந்த பிள்ளை கேட்காமல் அதனுடைய நேசிக்கிறேன்னு சொன்னா அது மாதிரி முட்டாள்தனம் வேற எதுவும் இருக்காது இல்லைங்களா? அது மாதிரி தான் இதுவும் இருக்கும். வேற நம்ம ரொம்ப கவனத்தோட இந்த வார்த்தைகள்லாம் பார்க்குறோம், அதுக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடப்போம், கர்த்தர் நம்மை நடத்துவார். சரிங்களா?